கண்ட்ரோலிங் அப்படிங்கிறாங்க. என்டர்பிரனர் ஹேஸ் டு புட் இன் மெக்கானிசம் டு evaluate the performance of employees across the organization. The various steps involved in control function include fixing performance standard, measuring the actual performance, comparing actual performance with standard, finding out causes for definition if any, undertaking corrective measure to bring actual performance to standard, etc. He may use various control technique like account auditing, management information system, network analysis, cost control, financial tools, etc. அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கக்கா, தொழில் முனைவோர் தன்னுடைய ஊழியர்களின் பணி செயல்பாட்டை மதிப்பிட மற்றும் அனைத்து பணிகளும் செவ்வனே அங்கீகரிக்கிறதா என உறுதி செய்ய தேவையான கட்டுப்பாட்டு முறையினை புகுத்தல் வேண்டும். சரி, என்டர்பிரனர் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் முனைவோர் ஊழியர்கள் பணி செயல்பாட்டை மதிப்பிட மற்றும் அனைத்து பணி செவ்வனே அரங்கிறதை என்ன உறுதி செய்ய தேவையான கட்டுப்பாடை கொண்டு வரணும். தன்னோட ஒர்க்கர் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தேவையான கட்டுப்பாட்டு முறைன்னு புகுத்தல் வேண்டும். அதேமாதிரி தேவையான என்ன பண்ணுறாங்க, கட்டுப்பாட்டு முறையில் அவங்க புகுத்தணும். நிர்ம கட்டுப்பாடு காத்தலை பொறுத்த மட்டில் இதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்கள் உள்ளடங்கும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நிர்ம கட்டுப்பாடு கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணணும், பொறுத்த மட்டில் கீழ்கண்ட சட்டங்களை அவங்க கொண்டு வரணுங்கிறாங்க. தர இலக்கை நிர்ணயித்தல். சரியா, தர இலக்கை நிர்ணயித்தல் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி உண்மையான செயல் அளவை மதிப்பிடல். உண்மையான செயல் அளவை என்ன பண்ணுறாங்க, மதிப்பிடணும் அப்படிங்கிறாங்க. தர இலக்குனா ஸ்டாண்டர்டு. அதேமாதிரி உண்மையான செயல் அளவை மதிப்பிடல்னாக்கா அவங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. சரியா, அது செய்த செயலை இலக்கணம் ஒப்பு நோக்குதல். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒப்பு நோக்கணும். அதேமாதிரி செஞ்ச ஒழுங்காக இருக்குதா, வேலை செஞ்சது கரெக்டாக இருக்குதாங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம அது ஆய்வு செய்யணும். சரி செய் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். சரியாக செய்யலாம், அது செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதேமாதிரி இலக்கு செய்த செயல் அளவு வேறுபாட்டால் ஏன் இலக்கு ஏற்படவில்லை என்ற காரணத்தை அலசுதல். நம்ம என்ன கோல் வச்சுருக்கோமோ அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணல, ஏன் பண்ணலன்னு சொல்லி அதை பார்க்கலாம். அதேமாதிரி அதன் மூலம் இலக்கை அடைய வகையை செய்ய நிறுவனத்தின் செயல்திறனை அளவிட பல்வேறு கட்டுப்பாட்டு நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இது மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா, நிறைய என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க் என்ன பண்ணுறாங்க, அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அவைகள் அகசீராய்வு, அகத்தணிக்கை, நிர்வாக தகவல் தொடர்பு, சரியா, தொடர்பு முறை, செலவு கட்டுப்பாடு, நிதிசார் கருவிகள், தரக்கட்டுப்பாடு, எண் குறித்த திட்டமுறை போன்ற இன்னும் பிற நுட்பங்களை கையாளுகின்றனர். சரி, இந்த டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. சரியா, என்ன அக்கௌண்ட்டு ஆடிட்டிங், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமு, அதேமாதிரி என்னது நெட்வொர்க் அனாலிசிஸ், காஸ்ட் கண்ட்ரோல், ஃபினான்ஷியல் டூல்ஸ் எக்ஸெட்ரா. சரி, இப்போ அதேமாதிரி கோஆர்டினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டர்பிரனர் ஹேஸ் டு evolve mechanism to pull together two diverse functions performed by various department or team and direct them towards the established goal of the organization for accomplishment. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பலதரப்பட்ட துறைகளின் தனிப்பட்ட செயல்பாடுகளை ஒன்றுபடுத்தி அவற்றின் நிர்ம இலக்குகளை நோக்கி திருப்பிடும் செயலுக்கு ஒருங்கிணைப்பு என்று பெயர். சரியா, பலதரப்பட்ட என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது, திருப்பி விட்டு ஒருங்கிணைக்க கோஆர்டினேட் பண்ணுறது தான் என்னது, கோஆர்டினேஷன் அப்படிங்கிறாங்க. இதனை மகாபாரத்தில் கிருஷ்ணன் ஓட்டிய பல குதிரைகள் இழுக்கும் எல்லாத்துடன் ஒப்பிடலாம். சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு குதிரையும் ஒரு துறை. கிருஷ்ணன் கடவுள் தான் தொழில் உரிமையாளர். சாலையில் நேரடி பயணிப்பது தன் இலக்கென வைத்து கொள்வோம். அனைத்து குதிரைகளையும் ஒரே சீராக ஓட்ட வேண்டும், அப்போதே ரதம் இயங்கும். அதுதான் ஒருங்கிணைப்பு. சரியா, இதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, கமர்ஷியல் ஃபங்க்ஷன். சரியா, என்னது கமர்ஷியல் ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங். அண்டர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்டர்பிரனர் ஹேஸ் டு டேக் டிசிஷன் ரிலேட்டிங் டு
relating to selection of factory site, design and layout, type of product to be manufactured, research and development, product design, etc. சரியா? The efficient and effective performance of production function depend on the proper production planning and controlling to a major extent அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு உற்பத்தி பணியை பொறுத்தவரை தொழில் முனைவோர் எந்த இடத்தில் தொழிலை நிறுவிய இடத்தின் உள்ளமைப்பு எப்படி இருக்க வேண்டும். சரியா? அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோன்னாக்கா, ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோன்னாக்கா பொறுத்தவரை தொழில் முனைவோர் வந்து என்டர்பிரனர் வந்து என்ன பண்ணணும், தொழிலை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கணும், லே அவுட் வந்து எப்படி வந்து இருக்கணும், சரியா இருக்க வேண்டும். அதே மாதிரி என்னென்ன பொருளை தயாரிக்கணும், என்ன பொருளை வந்து நம்ம வந்து டைப் ஆஃப் ப்ராடக்ட் டு பி மேனுஃபேக்சர்டு, ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டிசைன் எக்ஸெட்ரா. தி எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்டு கண்ட்ரோல் டு ஏ மேஜர் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் என்ன பண்ணணும், அதை வந்து அவங்க வந்து செஞ்சு வந்து கொடுக்கணும். சரியா? உற்பத்தி எந்த அளவு உற்பத்தி பொருட்கள் இருக்க வேண்டும், பொருளின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் போன்ற உற்பத்தி தொடர்பான பணிகளை முடிவு செய்து செயலில் இறங்க வேண்டும். இது மட்டுமின்றி உற்பத்தி திட்டமிடல், கட்டுப்பாடு, பராமரிப்பு, பழுது நீக்குதல், கொள்முதல் சரக்கு இருப்பு வைத்தல், பொருட்களை உற்பத்தி கூடங்களை கையாளுதல் போன்ற உற்பத்தியுடன் நெருங்கிய தொடர்புடைய துணை மற்றும் இணைப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும். மேஜர் கோலை என்ன பண்ணணும், அவங்க வந்து அச்சீவ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங். சரியா? மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்டர்பிரனர் ஹேஸ் டு கேரி அவுட் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் pertaining to marketing accept, namely consumer research, product planning and development, standardization, packaging, pricing, warehousing, distribution, promotion, etc. The very success of marketing functions is very much linked with the selection of appropriate marketing mix. The term of marketing mix denotes the combination of four component, namely product, price, promotion and physical distribution in the case of physical product, and three more component are included in the case of another service product, namely people, process and the physical evidence அப்படிங்கிறாங்க. சந்தையிடுகை என்ற சொல் பொருள் உற்பத்திக்கு முன்பே தொடங்கி பொருளை உற்பத்தி செய்த பின் வாடிக்கையாளர் வசம் கொண்டு சேர்க்கும் வரையிலான ஒட்டுமொத்த நடவடிக்கையும் உள்ளடக்கிய சொல் அப்படிங்கிறாங்க. அதே மார்க்கெட்டிங்குங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்திக்கு முன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, அதை தொடங்கி பொருளை வந்து உற்பத்தி செஞ்ச பின்னு வாடிக்கையாளர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் உள்ளடக்கிய சொல் அப்படிங்கிறாங்க. விற்பனை என்ற சொல் சந்தையிடுகை பணியின் ஒரு முக்கிய அங்கம். சரியா? சேல்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தா மார்க்கெட்டிங்கோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. விற்பனை செய்வதே சந்தையிடுகை என்ன நினைத்து விடக்கூடாது. சேல்ஸ் பண்ணுறதே என்னது மார்க்கெட்டிங் சொல்லி நினச்சிடக்கூடாது. சந்தையிடுகை பணி தொழில்முறை செய்ய வேண்டிய பணிகளாவன பொருட்களை பற்றி வாடிக்கையாளரின் சுவை மற்றும் மன ஓட்டத்தை அறிதல், பொருளை திட்டமிடுதல், பொருளை உருவாக்குதல், பொருளை உருவாக்கி நிலைப்படுத்துதல். சரியா? இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் அக்கௌண்டிங். சரியா? அக்கௌண்டிங்கில் பார்க்கும்போது என்னென்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன். சரியா? கணக்கியல் பணி என்பது கணக்கு வழக்கு பார்க்கும். அக்கௌண்டிங்கில் என்டர்பிரனர் ஹேஸ் டு அரேஞ்ச் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் ஆர்டர் டு know the profit or loss incurred out of operation of the business and prepare balance sheet to know the financial status of business at a particular day. Beside cash flow and fund flow statement are prepared to ensure the adequate of fund and cash for meeting various working capital need of the needs of the business அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கணக்கியல் பணி என்பது கணக்கு வழக்கு பார்க்கும் பணி. சரி? அக்கௌண்டிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிஸ்னஸ் கன்சர்னில் என்ன பண்ணுறோம், நம்ம கணக்கு வழக்கு வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொண்ட தொழில் முயற்சி லாபம் வந்துள்ளதா நட்டம் வந்துள்ளதா என குறிப்பிட்ட நாளில்
முனைந்த தொழில் நிதி நிலை எப்படி உள்ளது, அதாவது வைப்பு சொத்தின் மதிப்பு என்ன, பொறுப்புகளின் மதிப்பு என்ன, மூலதனம் எவ்வளவு கூடியுள்ளது அல்லது குறைந்துள்ளது, சரியா, பிறருக்கு தர வேண்டிய பொறுப்புகள் எவ்வளவு என அறிய இருப்பு நிலை குறிப்பு மற்றும் லாப நட்ட கணக்கு தயாரிக்கும் பணியை இதில் தொழில் முனைவோர் மேற்கொள்ள வேண்டும். சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிறுவனத்தோட தொழில் முயற்சி மூலமாக லாபம் எவ்வளோ வந்திருக்கோ அதேமாதிரி நட்டம் என்ன செய்ய, அதேமாதிரி குறிப்பிட்ட நாளில் வந்து தொழிலின் நிலை எப்படி வந்து இருக்கிறது, அது தொழிலின் மதிப்பு, சொத்துக்களின் மதிப்பு என்ன, பொறுப்புகளின் மதிப்பு என்ன, மூலதனம் எவ்வளோ வந்து கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு, பிறருக்கு தர வேண்டிய பொறுப்புகள் கடன், சரியா, அதேமாதிரி எவ்வளோ என்ன அறிய இருப்பு நிலைக்கு பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது மட்டுமின்றி ரொக்க நடமாட்டம் மற்றும் நிதி நடமாட்டம், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, சரியா, அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ரிப்பேர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிதிசார் பணி, சரி, நிதிசார் பணி இந்த ஸ்பேர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர் ஹேஸ் டு டேக் டிசிஷன் லைக் சூஸிங் த ரைட் டைப் ஆஃப் ஃபினான்சிங், forming the best dividend policy, acquiring of fund efficiently, managing fixed and current asset, maximizing shareholder wealth and investing of fund efficiently and effectively. சரி, அதேமாதிரி ஃபினான்ஷியல் நிதிசார் பணியை பொறுத்தவரை தொழில் முனைவோர் நிதியூட்டும் முறையினை முடிவு செய்ய வேண்டும். சரியா, புரிஞ்சுதா, அதேமாதிரி என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், முடிவு வந்து பண்ணணுங்கிறாங்க. மூலதன கட்டமைப்பு முடிவு செய்ய வேண்டும். அதேமாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேபிட்டலோட இதை என்ன பண்ணணும், அவங்க வந்து டிசைட் வந்து பண்ணணும், முடிவு செய்ய வேண்டும். அதேமாதிரி நிதி போக்குவரத்தை கண்காணிக்க வேண்டும். சரியா, நிதி வந்து போக்குவரத்து என்ன பண்ணணும், கண்காணிக்க வேண்டும். நடைமுறை முதலை சரியாக நிர்ணயிக்க வேண்டும். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபிக்ஸட் அண்ட் கரண்ட் அசெட் என்ன, மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டரோட இது என்னங்கிறத பங்காதிய கொள்கையை வகுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நடைமுறை முதலீப்பு சரியாக நிர்ணயிக்க வேண்டும். பங்காதாய கொள்கை வகுக்க வேண்டும். நிதியை சரியான வழியில் முதலீடு செய்யும் முதலீட்டை திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஏட்டுக்கடனை நிர்வகிக்க வேண்டும். சரியா, போர்ட்ஃபோலியோ, சரி, அது வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரியா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் entrepreneur has to estimate the manpower need of the enterprises and accordingly decide the size of manpower required for various slot of organizational structure. After determining the requirement manpower, the entrepreneur has to organize the performance of following functions pertaining to human resource, namely arranging for requirement, selecting manpower, induction and training, determining compensation structure and incentives, designing, அதேமாதிரி மோட்டிவேட்டிங் ப்ரோக்ராம்ஸு, ஸ்ட்ரக்சரிங் well-being measure for employees, putting in place safety mechanism at workplace performance, evaluation and career advancement and structuring social security ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, என்ன வந்து இதில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இதில் வந்துட்டு மனிதவள பணிகள். சரியா, மனிதவள பணிகளில் வந்து தொழில் முனைவோர் தான் மேற்கொண்டுள்ள வினையை செயல்படுத்த எவ்வளோ மனித சக்தி தேவைப்படும் என திட்டம் தயாரிக்க வேண்டும். சரியா, அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிளானிங் வந்து பண்ணணும். சரியா, தொழில் முனைவோர் தான் வந்து மேற்கொண்டுள்ள பணியை வந்து செயல்படுத்த எவ்வளோ வந்து மனித சக்தி வந்து தேவைப்படுங்கிறத திட்டம் வந்து தயாரிக்கணும். எத்தனை எம்ப்ளாயி வந்து தேவைப்படுவாங்க ஒர்க்கை வந்து முடிக்கணும், பிளான் வந்து பண்ணிக்கணும். ரெண்டாவது எம்மாதிரியான மனிதவளம், அதாவது தொழில்நுட்ப மனிதவளம் மற்றும் பொதுவான மனிதவளம் எவ்வளவு தேவை என நிர்ணயித்து அவர்களை நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பில் பல்வேறு மட்டங்களில் பணியில் அமர்த்திட வேண்டும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து பல்வேறு நிலையில் வந்து அவங்கள வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணணுங்கிறாங்க. இதற்கென பின்வரும் பணிகளில் ஈடுபட வேண்டும். தகுதியான நபரை கண்டறிந்து அவர்களை விண்ணப்பிக்க தூண்ட வேண்டும். அவங்களோட குவாலிஃபைடு என்ன, கரெக்டான ஆளை பார்த்து என்ன பண்ணணும், அவங்கள தான் அப்பாயின்ட் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணணும், என்கரேஜ் வந்து பண்ணணும். அதே மாதிரி தகுதி பெற்ற பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தகுதி என்ன, ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத பார்த்து அவங்க வந்து அப்பாயின்ட் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணணும். தேர்வு செய்த பணியாளருக்கு பணிகளை அறிமுகம் செய்ய வேண்டும். செலெக்ஷன் வந்து பண்ணிட்டோன்னாக்கா என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு
அவங்களோட ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கணும். சரி, அறிமுகம் செய்தவர்களை தாளவரியாக பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டாம். இப்போ செலக்ஷன் வந்து பண்ணிட்டோம், இன்ட்ரடக்ஷன் வந்து பண்ணிட்டோம். அதேமாதிரி என்ன பண்ணணும், அவங்கள வந்து ட்ரைனிங் வந்து பண்ணணும். சரியான ஊதியம் வழங்க வேண்டும், அவங்களுக்கு சரியான என்னது சேலரி வந்து கொடுக்கணும். சரியாப்பா? அதேமாரி எப்போது செயல் ஊக்கப்படுத்த வேண்டும், ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சரியா? எப்போ வந்து அதை அவங்கள வந்து செயல் ஊக்கம் என்கரேஜ் வந்து பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேமாதிரி எம்ப்ளாயி வந்து பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை வந்து என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அதேமாதிரி ஊழியர்களின் நல்வாழ்வு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சரி, அவங்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாலிசி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஊழியர்களின் செயல்திறனை மதிப்பிட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து ஜட்ஜு பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும். தவறு இழைக்கும் ஊழியர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதேமாதிரி யார் வந்து தவறு வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து கோஆர்டினேட் வந்து பண்ணி கரெக்டான இதுக்கு வந்து கொண்டு போகணுங்கிறாங்க. திறமையற்ற மற்றும் பயனற்ற ஊழியர்களை ஊழல் செய்தவர்களை வெளியேற்ற வேண்டும். அதுமாதிரி திறமையற்றவங்களையும் பயனற்ற ஊழியர்களையும் என்ன பண்ண ஊழல் செஞ்சவர்களையும் முதல்ல என்ன பண்ணிடணும், அவங்க வந்து வெளியே வந்து ஏற்றிடணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லெசன் வந்து அவ்வளோதான். சரி, அந்த லெசன் என்னது கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாப்பா இந்த 23 லெசன் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. சரியா? அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு லெசன் வந்து பார்க்கலாம். அடுத்த வரைக்கும் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது வீக்லி டெஸ்ட் வந்து நல்லா எழுதுங்க. டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா.